பிக் பாஸ் சீசன் 8 டே 68 இருக்கையா அதை தான் ரிவ்யூ பண்ண போகிறோம். ஸோ டே 68 பொறுத்த வரைக்குமே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஜெஃப் இருக்கார் இல்லையா, ஜெஃப்ரியோட உண்மை முகம் அப்படின்றது வெளியே வந்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இதுக்கு முன்னாடி வரைக்குமே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா கோவா கேங் அப்படின்னு சொல்லி ஒன்று கிரியேட் பண்ணிட்டு அதில் பார்த்தோம் அப்படின்னா ஃபுல் ஃப்ளெட்ஜாக வந்துட்டு சவுண்ட் இருக்காங்க இல்லையா, சவுண்டு ரயானு ஜாக்கு அது மட்டும் இல்லாமல் ஜெஃப்ரி இவங்க 4 பேருமே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அந்த கேங்குள்ளே தான் இருந்தாங்க அப்படின்னே சொல்லலாம். எதாக இருந்தாலும் அந்த கேங்குள்ள வந்துட்டு ஒரு டிஸ்கஷன் அப்படின்றது போகும். எதாக இருந்தாலும் பார்த்தோம் அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்றத அவங்க மாற்றி மாற்றி பேசிக்குவாங்க. இப்படி எல்லா விஷயத்துலையுமே ஒரு ஒன் ஆஃப் த மெம்பராக ஒரு செல்ல புள்ள மாதிரி அப்படி ஒரு பர்ஃபார்மன்ஸ் அப்படின்றத பண்ணிட்டு இருந்த ஜெஃப்ரி பார்த்தோம் அப்படின்னா லாஸ்ட் வீக் விஜய் சேதுபதி இருக்கார் இல்லையா, அவர் வச்சு செஞ்சதுக்கு அப்புறமா கோவா கேங் பக்கம் தலை வச்சே படுக்கல அப்படின்னு தான் சொல்லணும். பட் அவன் அந்த மற்ற 3 மெம்பர்ஸ் இருக்காங்க இல்லையா, சரி ஓகே நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் வந்துட்டு கேம் இருக்கு இல்லையா, கேமை தான் அஃபெக்ட் பண்ணுது அப்படின்னா நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் வந்துட்டு கேமுக்குள்ளே கொண்டு போவேன்னா மற்ற டைமில் நம்ம இருக்கலாம் அப்படின்ற மாதிரி பார்த்தோன்னா மற்ற 3 பேரும் ஒன்றா யுனைட்டடாக தான் ஒரு மாதிரி கேம் பிளே அப்படின்றத பண்ணிக்கிட்டு இருக்காங்க. லைக் கேமுக்குள்ளே வராமல் அந்த வீட்டுக்குள்ளே இருந்துகிட்டு இருக்காங்க. பட் ஜெஃப்ரியை பொறுத்த வரைக்குமே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அவர் அந்த கோவா கேங் பக்கம் வந்து தலை வச்சே படுக்கிறத நிப்பாட்டியிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். ரெண்டாவது விஷயத்தை பொறுத்த வரைக்குமே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இந்த நாமினேஷன் ப்ராசஸ் இருக்கு இல்லையா, ஃப்ரீ பாஸ்க்கானது கிடையாது, எலிமினேஷனுக்கான நாமினேஷன் ப்ராசஸ்லையுமே சவுண்ட் அண்ட் ரயான் இவங்க 2 பேர்த்த தான் ஜெஃப் குத்தியிருந்தாப்ல அப்படின்னு சொல்லணும். ஸோ என்னதான் வந்துட்டு விஜய் சேதுபதி சொன்னதுனால அந்த கேங்கை விட்டு வெளியே வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி இருந்தாலும் எனக்கே நம்ம பர்சனலாக விஜய் சேதுபதி சொல்லலைன்னாலும் நம்ம ஜெஃப் இருக்கார் இல்லையா அந்த கேங்கில் நீடிச்சு இருந்திருக்க மாட்டாரோ அப்படின்னு சொல்லி தான் தோணுது. ஏன்னா வந்தோடனே நாமினேட் பண்ணதாக இருந்தாலும் சரி, இல்லைனா அவர் பேசக்கூடிய விதம் இருக்கு இல்லையா, ஜாக் அண்ட் சவுண்டை பார்த்தோம் அப்படின்னா தூக்கி எறிஞ்சு பேசுகிற மாதிரியான விஷயமா இருந்தாலும் சரி. ஸோ ரயான் ஒரு பாயிண்ட் வந்து சொன்னது என்ன அப்படின்னா ஜெஃப்ரி வந்துட்டு எல்லாருக்கிட்டையுமே அந்த சாஃப்ட் கார்னர் அப்படின்றத சம்பாதிக்க ட்ரை பண்ணுறான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. அதுக்கேற்ற மாதிரி தான் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா நம்ம இதுக்கு முன்னாடி ரிவ்யூ பண்ண ரிவ்யூஸ்லையும் சொல்லியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் அந்த பொம்மை டாஸ்க்லையும் பார்த்தோம் அப்படின்னா நம்ம 2-3 இடத்துல வந்துட்டு சொல்லியிருந்தோம் ஜெஃப்ரியை வந்துட்டு யாருமே டஃப் காம்படிட்டராக நினைக்கல அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா ஜெஃப்ரியை பொறுத்த வரைக்குமே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா எல்லாருக்குமே ஒரு மாதிரி செல்ல பிள்ளையாக தான் இருந்துகிட்டு இருக்காரு. அவருடைய உண்மையான கேரக்டரை வெளிக்காட்டாமல் பார்த்தோம் அப்படின்னா எல்லாருக்குமே நல்லவனா ஒருத்தவர் இருப்பார் இல்லையா, அதே மாதிரி தான் வந்துட்டு ஜெஃப்ரியுமே பார்த்தோம்னா அன்ஷிதாவை பொறுத்த வரைக்கும் அன்ஷிதாவுக்கு தம்பி மாதிரி, அந்த பக்கம் சத்யாவுக்கு போயிட்டோம் அப்படின்னா சத்யாவுக்கும் ரொம்பவே ஒரு க்ளோஸான பாண்டு, இன்னொரு பக்கத்தில் விஜய் விஷால் அருண் இந்த சைட்லேயும் ஃபுல்லாக க்ளோஸு, தர்ஷிகா எல்லாத்துக்கும் க்ளோஸு. அதை இப்படி வந்துட்டோம் அப்படின்னா கோவா கேங்கில் இருந்ததுனால சவுண்டு ஜாக்கு ரயான் இவங்க யாரும் அவருக்கு அகேன்ஸ்டாக பேச மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி எல்லா விதமான பாசிட்டிவான விஷயங்களும் ஜெஃப்க்கு இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ஸோ அதனால தான் பார்த்தோம் அப்படின்னா இந்த கண்டினியூட்டி பெரிய பிரச்சனையாக வந்துட்டு வெடிச்சிருந்துச்சு. கோவா கேங்கில் ஏன் வரல அப்படின்னு கேட்டதுக்கே பார்த்தோம்னா ஜெஃப்ரி வெவ்வேறு மாதிரியான ரியாக்ஷன்ஸ்லாம் கொடுத்து பேசியிருந்தாப்புல. ஸோ அதோட கண்டினியூட்டி எங்கே ரிஃப்ளெக்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நாமினேஷன் ஃப்ரீ பாஸில் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா நாமினேஷன் ஃப்ரீ பாஸை பொறுத்த வரைக்குமே யார் நல்லா உழைச்சிருக்காங்களோ அவங்களுக்கு தான் அந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் அப்படின்றது போகணும் அப்படின்றதான் என்னுடைய பர்சனல் பாயிண்ட் ஆஃப் வியூ. ஸோ மேனேஜர் விசஸ் லேபர் டாஸ்கில் பார்த்தோம் அப்படின்னா ஜெஃப்ரி உழைச்சாரா அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா சுத்தமாக கிடையாது அப்படின்னு சொல்லி தான் சொல்லணும். பட் ஜெஃப்ரிக்கு வந்துட்டு என்னென்னமோ ரீசன்ஸ் அப்படின்றத சொல்லி கொடுக்கப்பட்டிருந்துச்சு. அவர் வந்திருக்கக்கூடிய கம்யூனிட்டி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப மைனாரிட்டி கம்யூனிட்டி, அவங்க மேலே வரணும் அப்படின்ற மாதிரியான ரீசன்ஸாக இருந்தாலும் சரி, இன்னொரு பக்கத்தில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு நல்ல ட்ரெஸ்ஸு கூட இல்லை அப்படின்ற மாதிரியான ரீசன்ஸாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி எக்கச்சக்கமான ரீசன்ஸ் அப்படின்றத சொல்லி பார்த்தோம் அப்படின்னா பெஸ்ட் பிளேயருக்கான நாமினேஷனாக இருந்தாலும் சரி, இல்லை அந்த நாமினேஷன் ஃப்ரீக்கான நாமினேஷனாக இருந்தாலும் சரி, இதில் ஜெஃப்ரிக்கு வந்துட்டு ஓட்ஸ் அப்படின்றது அதிகமாக விழுந்துருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். ஸோ இதை தான் வந்துட்டு ஜெஃப்ரி மெயினாக பண்ணுறாரா அப்படின்ற கொஸ்டின் எழுந்திருக்கு. தன்னை யாரும் நாமினேட் பண்ணிடக்கூடாது, தனக்கான இந்த பாசிட்டிவான விஷயங்கள் கிடச்சிக்கிட்டே இருக்கணும் அப்படின்றதுனால எல்லாருக்கிட்டையுமே ஒரு சாஃப்ட் கார்னரை பிடிக்கிறாரோ அப்படின்னு சொல்லி கோவா கேங்காக இருந்தாலும் சரி நமக்காக இருந்தாலும் சரி ஒரு விஷயம் தோண ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா முன்னாடி சத்யா கூட க்ளோஸாக இருந்தார், அப்புறம் கோவா கேங் சர்க்கிள் இருந்தார், இப்போ பார்த்தோம் அப்படின்னா பவித்ரா ஜனனி இருக்காங்க இல்லையா, அவங்களோட க்ளோஸாக உட்காந்து பேசுறது அப்படின்ற ஒரு விஷயத்த பண்ணிட்டு இருக்காரு. அப்போ யார்கிட்டையுமே உட்காந்து பேசக்கூடாதா அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா அப்படி கிடையாது. அவர் நேரத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு 2-3 வீக்ஸ்க்கு ஒரு டைம் அந்த சர்க்கிளை மாற்றிக்கிட்டே இருக்கிறதா அவர் மேலே டவுட் வர்றதுக்கான ரொம்ப முக்கியமான விஷயமா மாறி இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ ரெண்டாவது விஷயத்தை பொறுத்த வரைக்குமே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இந்த நாமினேஷன் ஃப்ரீ அப்படின்றதுக்குள்ளே போவோம். அதில் வந்துட்டு மஞ்சள் எடுத்து வச்ச பாயிண்ட் அப்படின்றது வேலிடாக இருந்துருந்துச்சு. ஸோ யார் வந்துட்டு அதிகமாக உழைச்சாங்களோ அவங்களுக்கு தான் அந்த நாமினேஷன் ஃப்ரீ அப்படின்றது இருக்கு இல்லையா, அது போகணும் அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்லியிருந்தாங்க. அந்த மேனேஜர் விசஸ் லேபர் டாஸ்கில் பார்த்த வரைக்குமே மேனேஜர் சைட்லேருந்து உழைச்சது அப்படின்னா மஞ்சரி ஆர் தீபக் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா அவங்க வந்துட்டு எக்கச்சக்கமான எஃபர்ட்ஸ் எக்கச்சக்கமான விஷயங்கள் அப்படின்றத பண்ணியிருந்தாங்க. ஜெஃப் வந்துட்டு ஒரு இடத்துலையுமே வாயை திறந்து பார்த்தோ இல்லை இந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணலாம் அப்படின்னு சொல்லி எக்ஸிக்யூட் பண்ணியோ நம்ம பார்க்கவே இல்லை. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது பார்த்தோம் அப்படின்னா சிம்பத்தி பேசிக்கில் வந்துட்டு இந்த நாமினேஷன் ஃப்ரீ அப்படின்றது போயிருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த நாமினேஷன் ஃப்ரீ அப்படின்றது வரும்போது எல்லாரும் நல்லா நோட் பண்ணால் உனக்கு தெரியும், 9வது வாரம் வரைக்குமே பார்த்தோம் அப்படின்னா இன்னொருத்தருக்காக ஓட்ஸ் அப்படின்றத போட்டுக்கிட்டு இருந்த கண்டஸ்டன்ஸ் 10வது வாரத்தை தாண்டினோன்னே எல்லாருமே மோஸ்ட்லி செல்ஃப் நாமினேஷன் அப்படின்றதான் பண்ணியிருந்தாங்கன்னே சொல்லலாம். ஸோ தீபக்கா இருந்தாலும் சரி, தர்ஷியா இருந்தாலும் சரி,
எல்லாருமே வந்துட்டு பவித்ரா ஞானியா இருந்தாலும் சரி, எல்லாருமே வந்துட்டு எனக்கு வேணும், எனக்கு வேணும், எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி தான் பேசியிருந்தாங்க. ஸோ அருண் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா, தன்னுடைய ஓட்டு இருக்கு இல்லையா? அத ஜெஃப்ரிக்கு மாத்தி போட்டது அப்படின்றதுனால தான் அந்த ஓட்ஸ் மோஸ்ட்லி அருண் பக்கம் அருண் பக்கத்துலருந்து ஜெஃப்ரி பக்கம் போச்சு. அப்படி இல்ல அப்படின்னா, மோஸ்ட்லி எல்லாரும் செல்ஃப் நாமினேஷன் அப்படின்றத தான் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த இடத்துலயும் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா, அருண் பண்ண ஒரு ட்விஸ்ட் இருக்கு இல்லையா? கேம்ல பண்ண ஒரு ட்விஸ்ட் அப்படின்றது ஒட்டுமொத்த கேமையுமே மாத்தி ஜெஃப்ரி கையில அந்த நாமினேஷன் ஃப்ரீ அப்படின்றது போக வச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். மூணாவது விஷயத்தை பொறுத்த வரைக்குமே டைரக்ட் நாமினேஷன் அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா ராணவ் இருக்கார் இல்லையா, ராணவ் தள்ளப்பட்டிருக்காரு அப்படின்னே சொல்லலாம். ஸோ அவர் வந்துட்டு பண்ண விஷயங்கள் இருக்கு இல்லையா, சக லேபர்ஸையே இரிட்டேட் பண்ணுற மாதிரியான விஷயங்கள் பண்ணதா இருந்தாலும் சரி, இல்லை கேமை வந்துட்டு எப்படி சொல்கிறது, எல்லாரும் ஒரு மாதிரி விளையாடிக்கிட்டு இருக்கும்போது அவர் நான் இன்ட்ரெஸ்ட்டாக ஏதாவது பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி பண்ண விஷயமா இருந்தாலும் சரி, அவங்க கோ கண்டஸ்டன்ஸ்க்கே வந்துட்டு அது எரிச்சல் ஏற்றுற வகையில் இருந்ததுனால அவங்களே வந்து பார்த்தோம் அப்படின்னா அவரை டைரக்டாக நாமினேஷனில் தூக்கி அடிச்சிருக்காங்க அப்படின்னு தான் சொன்னோம். ஸோ இந்த வாரத்துக்கான டைரக்ட் நாமினேஷனில் ராணவ் போய் விழுந்திருக்காரு. அதை எல்லாத்தையும் தாண்டி பார்த்தோம் அப்படின்னா பெஸ்ட் விசஸ் ஒஸ்ட் அப்படின்னு சொல்லி வரும்போது அது அந்த கிரைட்டீரியா இருக்கு இல்லையா, அந்த கேட்டகரியை வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா 10 வாரத்தில் வந்துட்டு இது ஷோக்காக உழைப்ப போட்டவங்க அப்படின்னு சொல்லி தான் கேட்டிருந்தாங்க. அதில் எனக்கு தெரிஞ்சு பார்த்தோம் அப்படின்னா முத்துக்குமரன், ஜாக்லின் இவங்க 2 பேரும் ஓகே. பட் விஷால் ஓட்ஸ் அப்படின்றது வந்துட்டு எனக்கு அக்செப்டபிளாக இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ விஷாலுக்கு பதிலாக அந்த இடத்துல வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா தீபக் இருக்கார் இல்லையா, தீபக்கும் வந்திருந்தாரு அப்படின்னா ஒரு டஃபஸ்ட் காம்படிட்டராக அந்த கேம் பிளே அப்படின்றது இருந்திருக்கும். பட் எனிவேஸ் அடுத்த வாரத்துக்கான இந்த கேப்டன்சி டாஸ்க் அப்படின்றது இருக்கு இல்லையா, அதில் மோதுறதுக்கு வந்துட்டு ஒரு பக்கத்தில் முத்துக்குமரன், இன்னொரு பக்கத்தில் ஜாக், விஷால் அப்படின்னு சொல்லி இருக்கிறதுனால ஒரு டஃபஸ்ட் ஃபைட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் நான் நினைக்கிறேன். ஸோ இந்த ஃபைட்டில் யார் வின் பண்ணி அடுத்த வாரத்துக்கான கேப்டனாக வரப்போகிறாங்க அப்படின்னு சொல்லி எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ஏன்னா முத்துக்குமரன் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஆல்ரெடி அருண் வந்துட்டு எக்கச்சக்கமான வன்மம் அப்படின்ற தொடர்ந்து கட்டிக்கிட்டே இருக்கார் இல்லையா. ஸோ அதை ஸ்ட்ராங்காக வந்துட்டு முத்துக்குமரன் ஃபேஸ் பண்ணி அதுலேருந்து வெளியே வரணும், அதை உடைக்கணும் அப்படின்னா அவருக்கு அந்த கேப்டன்ஷிப் அப்படின்ற ஆயுதம் தேவைப்படுது. அதனால தான் பார்த்தோம் அப்படின்னா முத்துக்குமரன் இருக்கார் இல்லையா, அந்த கேப்டன்ஷிக்காக ரொம்பவே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காப்ல அப்படின்னே சொல்லலாம். அந்த கேப்டன்சி கையில் வந்துச்சு அப்படின்னா மறுபடியும் முத்துக்குமரன் கேப்டன் ஆனாரு அப்படின்னா மறுபடியும் முத்துக்குமரன் 2.2 அப்படின்ற மாதிரி ஒரு வருஷன் இருக்கு இல்லையா. ஃபர்ஸ்ட் ஒரு 3 வீக்ஸில் பார்த்த முத்துக்குமரனை மறுபடியும் நம்மளால் திருப்பி பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ஸோ நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்டில் போட்டுருங்க. தர்ஷினுடைய பிறந்த நாள் இருக்கு இல்லையா, அதுவுமே இந்த வீட்டுக்குள்ளே வந்து பார்த்தோம் அப்படின்னா சிறப்பாக கொண்டாடப்பட்டிருந்துச்சு. இன்னொரு பக்கத்தில் விடுதலை 2க்கான ப்ரொமோஷன்ஸ் அப்படின்றதும் பார்த்தோன்னா வேற லெவலில் போயிருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். சூரி, மஞ்சு வாரியர் இருக்காங்க இல்லையா, அவங்க, கென் கர்மாஸ், இந்த மாதிரி எக்கச்சக்கமான பிரபலங்கள் வந்துட்டு வீட்டுக்குள்ளே அந்த ப்ரொமோஷன் நிகழ்ச்சிகள் அப்படின்றதும் போய்கிட்டு இருந்துச்சு. ஓவராலாக பார்த்தோம் அப்படின்னா டே 68 இருக்கு இல்லையா, 68 பொறுத்த வரைக்குமே ஜெஃப்ரினோட முகம் அப்படின்றது தோலுரிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி தான் எனக்கு தோணுது. ஸோ ஜெஃப்ரினுடைய இந்த கேம் பிளேவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ல போட்டு இதே மாதிரி 100 டேஸ்க்கான அப்டேட்ஸ் அண்ட் ரிவ்யூஸை தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட சந்திக்கலாம். டாடா, பை பை.